அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, கஷ்டம் துன்பம் துயரம் என அவதிப்பட்டு வரும் சிம்மராசியினருக்கு இந்த 28ஆம் தேதி முதல் 3/8/2024 தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் நீங்கள் இழந்த அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோக தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது உங்களுடைய வாழ்வில், மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கடகத்தில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்திலும், சிம்மராசியில் சுக்கிரனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் வளர்ச்சி என்பது சிறப்பாக இருக்குங்க. தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இடம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் ஆகியவை நீங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல சிம்மராசினியர்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களிலிருந்து ஆதாயமான செய்திகள் வருங்க. பண வசதிக்கு குறைவு இருக்காது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாங்க. சொந்த கட்டிடத்திற்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. இந்த வார கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே எதிர்பாராத விரயங்கள் உண்டுங்க. இந்த வீண் விரய செலவுகளை சுபச்சர விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ல் குரு பகவான் இருப்பதால் பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படலாங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அதே போல கண்டக சனியினுடைய ஆதிக்கம் வலிமை இழப்பதால் கொண்டாட்டம் அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சிறு கவன சிதறலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கூட்டாளிகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்க வேண்டுமானால் கொஞ்சம் நீங்கள் வளைந்து கொடுத்து செல்வது நல்லதுங்க. இன்று வளைந்து கொடுத்தால்தான் நாளை நிமிர்ந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு குருவும் செவ்வாயும் இணைந்து தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்கங்க. இந்த குரு மற்றும் செவ்வாயினுடைய இந்த சஞ்சாரம் உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்குங்க. அதே போல கலைத்துறையை சார்ந்த சிம்மராசியினருக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் இப்பொழுது தானாகவே தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் கௌரவமும் ஏற்பட இருக்குது. கட்டிட பணி தொடர இருக்குதுங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றியை பெறுவீங்க என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. குறிப்பா சிம்மராசினியர்கள் தற்போது இடம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. தொல்லை கொடுத்து வந்த தொழிலாளர்கள் இப்போது மனம் மாறுவாங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12க்கு அதிபதியான புதன் வக்ரம் பெறுவது நன்மை தாங்க. விரயங்கள் குறையுங்க. வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் விரும்பியபடி அமையுங்க. அதே போல சகோதரர்களால் ஒரு சிலருக்கு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள்ல
வர வேண்டிய அழைப்புகள் சற்று தாமதம் ஏற்படலாங்க. உங்களுக்கோ உங்களுடன் இருப்பவர்களுக்கோ ஆரோக்கியம் சீராக ஒரு சில தொகையை செலவிட வேண்டிய ஒரு சூழல் உருவாக இருக்குது. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. உத்தியோகத்திற்காகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் வருகிறாரு. எனவே தொழில் முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை பொறுத்தவரை சகாய ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். எனவே புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழிலை விரிவு செய்வதற்காக கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை பழிச்சிடுங்க. உயர் அதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வீங்க. தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. கிளை தொழில்கள் தொடங்கும் யோகம் உண்டுங்க. பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்குவதில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதில் இருந்த குறுக்கீடுகள் அகல இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் நன்மைகள் கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதை வழிகாட்டுங்க. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும் விதமா அமைய இருக்குதுங்க. சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குங்க. தனவரம் உங்களுக்கு திருப்தி தரும் விதமா அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் தாங்க இருக்கிறாரு. சப்தமஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கும் போது அதை கண்டக சனி என்று சொல்வாங்க. அது வலிமை இழந்து வக்ரம் பெறும் பொழுது நன்மைகள் அதிகரிக்கும் வழக்கம் உண்டுங்க. அதே போல கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத திருப்பங்களும் இனிய சம்பவங்களும் நடைபெறுவதற்கான காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. விலகி சென்ற திருமண வாய்ப்புகள் மீண்டும் கைகூடி வருங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க. வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கலாங்க. அதே போல் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்க இருக்குது. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை உங்களை தேடி வரக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. இது போன்ற நேரங்களில் சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபட்டால் சங்கடங்கள் அகன்றோடுங்க. அது மட்டும் இல்லாம நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. பக்கத்தில் இருப்பவர்கள் 10 குரு இருப்பதால் இடமாற்றமும் பதவி மாற்றமும் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டுங்க. அஷ்டம ராகு எல்லா வேலைகளிலும் தாமதத்தையும் ஏமாற்றத்தையும் தரும் என்பதால எல்லா விதத்திலுமே நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல உங்களுக்கு 27ஆம் தேதி 12:59 வரைமே சந்திராஷ்டமம் உண்டுங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் பேச்சில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.